அட நல்லா இருக்க ஆண்டவரே, எப்படி இருக்குதுங்க? சூப்பர், பிரமாதமா இருக்கு பரமர. ஆமா, இதோட விலை என்ன? 20,000 ஆண்டவரே. உங்க பொண்ணு ரொம்ப காஸ்ட்லியா தான் எதிர்பார்ப்பாங்களோ? நான் கையை கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மான்னு சொன்னாவே போதுங்க. என் பொண்ணு அவ்வளவு சந்தோஷப்படுங்க. நான் வாங்குற சம்பளத்துக்கு இது கொஞ்சம் அதிகம்தான். ஆனா என் பொண்ணு என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு தெரியலங்க. இந்த மாதிரி அவங்க கேட்ட மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை நம்ம வாங்கி பரிசா கொடுத்தா தான் நம்மளும் அவங்க மேல ஒரு அன்பை வச்சிருக்கோன்னு திருப்திப்படுத்த முடியும். உங்களுக்கும் ஒரு பொண்ணு வந்துட்டால, இனிமேல் நீங்களும் இதையெல்லாம் அனுபவிப்பீங்க. பரமர் சொல்றதும் கரெக்ட் தான். பெத்த குழந்தைங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பாக்குறதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். இது வரைக்கும் நான் என் குழந்தைகளுக்கு எதுவுமே வாங்கி தந்ததில்லை. இப்ப எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கிறது மகா மட்டும்தான். அவளையாவது கூட்டு போய் அவளுக்கு என்ன தேவைன்னு கேட்டு கேட்டு வாங்கி கொடுக்கணும். இவர்தோல பெரும் தொல்லையா இருக்கே. யார்டி உன் திடீரப்பாவா? நேரங்காலம் தெரியாம போன் பண்ணி சாவடிக்கிறாருக்கா. பிளான பத்தி நம்ம சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது அப்படி டிஸ்டர்ப் பண்ணணுமா? வேலையில இருக்கிறப்ப யாராவது கால் பண்ணா எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருதுக்கா. ஏய் வேணா வேணா வேணா, கட் பண்ணாத, அட்டென்ட் பண்ணி பேசு. ஏங்கா? கிரிமினல்ஸ் திருடுறத பத்தி பேசுறப்ப போலீஸ் தானே தடுக்க முடியும். எடுத்து பேசு, என்னன்னு தான் கேளு. அப்பாடா, தானா கால் கட் ஆயிடுச்சு. அப்புறம் பேசிக்கலாம். ஆஹா, நம்ம போன் பண்ணாலே உடனே அட்டன் பண்ணி பேசுவாள். இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு வேளை சுசீலா பக்கத்துல இருக்கிறதுனால எடுக்காம இருக்காளோ? ட்ரை பண்ணுவோம். நீ எடுக்கிற வரைக்கும் அப்பா விட மாட்டாரு. பேசிட்டு வச்சுட்டா ஒரு தொல்லை முடிஞ்சிரும். ஹலோ, சொல்லுங்கப்பா. மா, முதல்ல நான் கால் பண்ண நீ எடுக்கவே இல்லையே. வீட்லயா இருக்க? அம்மா பக்கத்துல இருக்காளா? இல்லப்பா, ஒரு வேலையா வெளியில வந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சுமா. நான் உன்னை உடனே பார்க்கணுமே. எங்க இருக்க? உடனே வா. பார்க்க முடியாதேப்பா. நான் ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன்ப்பா. இன்டர்வியூவா? நீ எதுக்குமா வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ற? உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா எங்கிட்ட கேளு. நான் எனக்காக போகலப்பா, குடும்பத்துக்காக போறேன். நீங்க கொடுத்தா நான் சந்தோஷமா வாங்கிப்பேன். ஆனா பணம் எப்படி வந்துச்சுன்னு அம்மா கேட்டா நான் என்னப்பா சொல்ல முடியும்? அதுவும் சரிதான். ஆனா நீ வேலைக்கு போறதெல்லாம் எனக்கு சங்கடமா இருக்குமா? நீ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், எந்த துன்பமும் இல்லாம உங்களை எல்லாம் ராணி மாதிரி பாத்துக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். அப்பா புரியுதுப்பா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததும் நான் வேலைக்கு போறதா வேணாமான்னு பாத்துக்கலாம்ப்பா. சரிம்மா, இப்போ நீ போயிருக்கிய அந்த இன்டர்வியூ எப்ப முடியும்? தெரியலப்பா. ஏன் கேக்குறீங்க? இன்டர்வியூ முடிஞ்சதும் நான் சொல்ற இடத்துக்கு வரியா? நீ நானும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போவோம். எங்கப்பா போகணும்? அது வாயன் நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். ஒரு 1 ஹவர்ல வர்ற மாதிரி பாத்துக்கோ. எங்க வரணும்னு நான் உனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன். என்ன சொல்றாரு உன் திடீரப்பா? 1 மணி நேரத்துல அவர் சொல்ற இடத்துக்கு வர சொல்றாரு. என்ன எங்கேயோ கூட்டிட்டு போறாரா? கூப்பிட்டீங்களா சார்? என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக பெரியார் நகர் வரைக்கும் போகணும் சார். அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கோ. இப்ப என் கூட வா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்க போகணும் சார்? ஓஹோ, எங்க போறோம், என்ன வேலை, என்ன விவரம் சொன்னா தான் மேடம் என் கூட வருவீங்களோ? நான் அதுக்காக சொல்லல சார். நீ எதுக்காக சொல்ல கூடாது. ஒரு மேலதிகாரியோட உத்தரவை கேட்டு ஏன் எதுக்குன்னு அனாவசியமா கேள்வி கேட்காம ஓகே சார் தலையாட்ட பழகு. என்னோட ஆர்டரை ஒபே பண்றதுதான் உன்னோட டியூட்டி, புரியுதா?
பெருசா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஐபிஎஸ் ஆயிடுவேன்னு கனவு காண்ற. நீ எல்லாம் ஐபிஎஸ் எங்க ஆவறது? காலத்துக்கு ஆக போறது இல்லையே. நாளைக்கு நம்ம பெரிய ஆபீசர் ஆயிடுவோம். இன்னைக்கு எதுக்கு இந்த ஆளை மதிக்கணும்னு உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தானே இவ்வளவு திமிர ஆளையற. நல்லா சொல்றேன் கேட்டுக்க, இந்த ஜென்மத்திலே நீ பெரிய அதிகாரி எல்லாம் ஆக மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் என்ன மாதிரி அதிகாரிகளுக்கு நீ கீழே தான் வேலை செய்யணும். அதுதான் உன் தகுதி. அதனால இருக்கிற இடம் தெரியாம வாழ கத்துக்க. என்ன புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு கிளாஸ் எடுத்து எனக்கு நாக்கு வரன்றதுதான் மிச்சம். போய் வெளியே உக்காரு, ரெடி ஆயிட்டு கூப்பிடுறேன். என்னதான் நான் இங்கே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இவ எதுக்கு வால் மாதிரி கூடவே ஓட்டிட்டு வரா? ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அப்ப எதுக்கு இவ்வளவு பார்க்க கூட்டிட்டு வந்திருக்காரு? என்ன ரொம்ப நேரமா காத்திருக்கியாமா? இல்லப்பா, நானும் இப்பதான் வந்தேன். அப்படியா? இன்டர்வியூ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதாமா? முடிஞ்சதுப்பா. உன்னை செலக்ட் பண்ணிட்டாங்களாமா? போன்ல இன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லிருக்காங்கப்பா. உனக்கு இருக்கிற திறமைக்கும் அறிவுக்கும் உன்னை எல்லாம் கண்டிப்பா செலக்ட் பண்ணிடுவாங்கம்மா. சரி, வண்டியில நம்ம கிளம்புவோம். நாம இப்போ எங்கப்பா போறோம்? அங்க போனது உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும். வா போலாம். நீ எல்லாம் +2 தாண்டி போயிருந்தாலே அதிகம். நீ படிச்ச படிப்புக்கு இன்டர்வியூ ஒண்ணுதான் கேடு. சொல்றது பொய்யா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் வேணாமாடி? உன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. என்ன போய் நியாயமா தர்மமானு கேக்குறியே? நீ மட்டும் யோகியமாடி? திருட்டு தாலி கட்டிக்கிட்டு அதை அம்மாவுக்கு கூட தெரியாம மறைச்சு வச்சு ஏமாத்திட்டு இருக்க. என்ன விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு அருகதையே இல்லடி. என்னம்மா மகா? அப்பா, நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல, அது என்ன கம்பெனி? அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிப்பா. என்ன பேருமா கம்பெனிக்கு? எப்படியும் நமக்கு தெரிஞ்சவன் யாராவது அங்க இருப்பான். நான் ஒரு வார்த்தை சொல்றேன். அதெல்லாம் எதுக்குப்பா? என் திறமைக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு இப்ப நீங்க தானே சொன்னீங்க. நீங்க ரெக்கமெண்ட் பண்றதுனால எனக்கு வேலை கிடைச்சா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. எந்த வேலையா இருந்தாலும் அது ஏன் தகுதிக்கு கிடைச்ச வேலையா இருக்கணும். அப்போ ஜெயில டாய்லெட் கழுவுற வேலையை தான் உனக்கு தரணும். என் பொண்ணு என்ன சொல்றான்னு கேட்டியா மயிலு? நீ தான் நேர்மை நியாயத்துக்கெல்லாம் அத்தாரிட்டி மாதிரி ரொம்ப பெருசா பேசுவல்ல. ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா உடனே ஓடி போய் எஸ்பி முன்னாடி கண்ணை கசக்கிட்டு நிற்பேன். ஆனா என் பொண்ண பாத்தியா? என் சிபாசுல அவளுக்கு வேலையே கிடைச்சிடக்கூடாதுன்னு அவ எவ்வளவு திடமா இருக்கா. அவ திறமை மேல அவளுக்கு இருக்கிற நம்பிக்கையை பாத்தியா? இதுதான் உண்மையான நேர்மைங்கிறது. என் பொண்ணா பார்த்தாவது அதெல்லாம் கத்துக்க. என்ன மயில வைரம் மனசு கபகபன்னு எரியுது போல. அதுவும் என்ன போய் இந்த நேர்மை இன்சகர்னு சொல்றது கொஞ்சம் ஓவர் தான். அதை என்னாலேயே தாங்க முடியல. ஆனா உனக்கு ஒரு வழி இல்ல. இதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும். சரி, அப்பா ஏதோ சர்ப்ரைஸ்னு கூட்டு போறாரு. அது என்னன்னு தெரியுமா? அத பத்தி எனக்கு தெரியாத. சாரே உன்னை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தூக்கி போடுறதுதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். இது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. கற்பனையில மட்டும்தான்டி நீ அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியும். நிஜத்துல அது நடக்காது. ட்ரெஸ் எடுக்க தான் அந்த ஆள் கூட்டிட்டு வந்திருக்காரா? ரைட்டு, பர்ஸை காலி பண்ணிட வேண்டியதான்.
இங்க எதுக்குப்பா வந்திருக்கோம்? என்னம்மா இப்படி கேட்ட? உனக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு தான். எனக்கு எதுக்குப்பா ட்ரெஸ் எல்லாம்? வீட்ல நிறைய இருக்குப்பா. அங்கேயே சொல்லிருந்தா வேண்டான்னு சொல்லிருப்பேன். மேடே, நீ இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் எதுவுமே சொல்லாம உன்னை இங்க கூப்பிட்டு வந்தேன். மா, உங்க யாருக்குமே நான் இது வரைக்கும் எதுவுமே வாங்கி தந்ததில்லை. இப்போதைக்கு நீ தான் எனக்கு கிடைச்சிருக்க. உனக்கு மட்டுமாவது ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன். அப்பாவுக்காக வாங்கிக்க மாட்டியாமா? பர்த்டே மாதிரி ஏதாவது அக்கேஷன்னா பரவாயில்லப்பா. சும்மா வந்து ட்ரெஸ் எடுக்கிறது வீண் செலவு தானப்பா. விசேஷ நாளுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு யாருமா சொன்னது? நீ 4 இடத்துக்கு போற பொண்ணு, உனக்கு நிறைய ட்ரெஸ் தேவைப்படும். பணத்தை பத்தி யோசிக்காத. உனக்கு எத்தனை ட்ரெஸ் வேணுமோ தாராளமா எடுத்துக்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் இது செலவில்லமா. உனக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கிற பெரிய சந்தோஷம். ஆனாலும் எனக்கு வேண்டாம். வேணாங்க, நானும் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்பா ரொம்ப சந்தோஷமா கூப்பிட்டு வந்திருக்கேன், அதை கெடுத்துடாதம்மா. இதான் உங்க சந்தோஷம்னா கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன்ப்பா. அப்பா, நாம தானே ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். இவளை எதுக்குப்பா கூட்டிட்டு வந்தீங்க? என்னம்மா இப்படி கேட்ட? பர்ச்சேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பையன் தூக்குறதுக்கு ஒரு எடுபடி வேணும்ல, அதுக்கு தான் இவளை கூப்பிட்டு வந்தேன். பர்ச்சேஸ் பண்றதோட நம்ம வேலை முடிஞ்சது. லக்கேஜ் தூக்குறதுல இவ வேலை. இவளுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான வேலையை தான் கொடுத்திருக்கீங்க. வா போலாம். மயிலு, நான் மயிலு வருங்கால ஐபிஎஸ் எடுபடின்னு சொன்னதுனால டென்ஷனா இருக்கியா? நீ தான் ஐபிஎஸ் ஆக போறது இல்லையே. அது வெறும் கனவு தானே. என்னைக்கு நான் தான் உனக்கு வேற அதிகாரி. எனக்கு சல்யூட் அடிக்கிற சாதாரண கான்ஸ்டபிள் நீ. எனக்கு சல்யூட் அடிச்சு டீ வாங்கி கொடுத்து நான் தின்ன பாத்திரத்தை கழுவி வச்சு உனக்கு ஆயுசுக்கு இதுதான் டியூட்டி. எனக்காக இவ்வளவு செய்யறப்போ ஒரே ஒரு நாள் என் பொண்ணுக்காக லக்கேஜ் தூக்க மாட்டியா என்ன? மயிலு, இனிமே இதுதான் உன் தலையெழுத்துன்னு மனசை தேத்திக்கிட்டு சீக்கிரமா உள்ள வந்து சேரு. என்னமா பாக்குற? இல்லப்பா, சும்மா அப்படியே பாத்துட்டு இருந்தேன். சார் வணக்கம். என்ன பாக்குறீங்க சார்? பொண்ணுக்கு பட்டு புடவை பார்க்கணும். அந்த செக்ஷன் எங்க? இது எங்க இருக்கு சார்? நான் பொதுவாவே புடவை எல்லாம் கட்டுறது இல்லப்பா. எனக்கு போய் ஏன் பட்டு புடவை எல்லாம் எடுக்கிறீங்க? மா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீ உன் இஷ்டத்துக்கு எடுத்துக்க. என் பொண்ணுக்கு முத ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. அத செலக்ட் பண்ணிடுவோம்மா. ஏதாவது விசேஷம் பண்டிகைன்னு போனதான்ப்பா பட்டு புடவை எல்லாம் கட்டுவோம். மத்த நேரத்துல சும்மாவே பீரோல தூங்கும்பா. மா, அது அப்படியே பீரோலயே தூங்கிட்டுமே. முத என் பொண்ணுக்கு நான் ஒரு பட்டு புடவை வாங்கி தரேன். நீ ரெகுலரா ஏதோ ட்ரெஸ் எல்லாம் எடுப்பல்ல, அப்போ இந்த பட்டு புடவை பீரோல பார்க்கும் போதெல்லாம் அப்பா முத எடுத்து கொடுத்த புடவைன்னு மறக்காம இருக்கும்ல. அப்பாவுக்காக நீ அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிப்பா, நீங்க இவ்வளவு தூரம் ஆசைப்படுறப்போ நான் எப்படிப்பா மறுக்க முடியும்? இதான் உங்க சந்தோஷம்னா நானும் சந்தோஷமா வாங்கிக்கிறேன்ப்பா. சூப்பர்மா. அப்பா என்ன வாங்கி கொடுத்தாலும் மறு வார்த்தை பேசாம இப்ப சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் வாங்கிக்கணும். சரியா? பாப்பலாம். வாங்க சார், வாங்க. தப்பான ஒருத்திய பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்களேப்பா. எல்லாம் தெரிஞ்சும் என்னால உங்களை தடுக்க முடியல. மயிலு, ஏன் இங்க நின்னுட்ட? நீயும் என் கூட வந்து சாரி செலக்ட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? என்ன சின்முண்டி நீ எல்லாம்? நீ ஒரு கிரிமினல்னு சாருக்கு தெரியாத. ஆனா உன் தகுதி என்ன, தராதரம் என்னன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி சார் வாங்கி கொடுக்கறதெல்லாம் கூசாம வாங்கிக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலாவே இல்ல. மயிலு, நான் திருடி பொழைக்கிறதையே வாழ்க்கைய வச்சிருக்கிறவ. மாட்டிக்காம திருடுறதுல ஆரம்பிச்சு அத பிளாக் மார்க்கெட்ல விக்கிற வரைக்கும் அதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு உனக்கே தெரியும். ஆனா அந்த ரிஸ்கே இல்லாம நான் சொல்ற அப்பாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு மனுஷன் என்ன வேணா செய்ய தயாரா இருக்காரு.
நான் கேட்காமலே எனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்கு துடிக்கிறாரு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு கிடைச்சதை வாங்கி குவிக்கணும் தானே என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான கிரிமினல் யோசிப்பா. சி, வாய மூட. திருடி பொழைக்கிறது கேவலம்னா மகங்கிற பேர்ல ஏமாத்தி பொழைக்கிறது அதை விட பெரிய கேவலம். இருந்துட்டு போட்டோம். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இதெல்லாம் ஒரு டார்கெட்டே இல்ல மயிலு. ஆனா என்ன ஏமாத்துன்னு இவரே வாண்டடா வந்து வண்டியில ஏறிக்கிட்டா நான் என்ன பண்றது? எந்த ரிஸ்க்குமே எடுக்காம ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாம எல்லாம் தானாவே கிடைக்குதுன்னா அதை நான் ஏன் மிஸ் பண்ணணும் மயிலு? என்ன மாதிரி அக்யூஸ்டுங்க இல்லாத சான்ஸையே உருவாக்குறவங்க மயிலு. இந்த மாதிரி கோல்டன் சான்ஸ் எல்லாம் தானா கிடைச்சு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னா அது என் தொழிலுக்கே பெரிய அவமானம். சோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சார் தலையில மிளகா அரைச்சு கிடைச்சதெல்லாம் நான் சுருட்டிக்கு தான் போறேன். உன்னால முடிஞ்சா அதை தடுத்துக்கும். உன்னெல்லாம் மகாமா, அவகிட்ட என்ன வெட்டியா பேசிட்டு இருக்க? நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணும் வா. இது வரேன்பா. வாங்க சார், வாங்க. மா, சாருக்கு பட்டு சரியில்லை, கொஞ்சம் எடுத்து காட்டுமா. பாருங்க. நீங்க பாத்துக்கிட்டுங்க சார். இது எப்படி பாருக்கு? எந்த புடவையுமே எனக்கு பிடிக்கலமா. நான் இன்னும் கொஞ்சம் ரிச்சா எதிர்பார்க்கறேன். எல்லாம் நார்மலா இருக்கு. ஏமா, இது எதுவுமே வேணாம். நல்ல ராயலா ரிச் லுக்ல காட்டுங்க சார். ஒரு 10,000 ரூபாய் ரேட்ல எடுத்து காட்டட்டுமா? காஸ்ட்லியா காட்ட சொன்னா நீ என்னமா ரேட்ல சொல்லிட்டு இருக்க? புடவைய பார்த்ததுமே ரிச்சா ராயலா லுக்கா இருக்கணும். என்ன ரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே சார். அப்பா, நீ எதுவும் பேசக்கூடாது. அப்பா எடுத்து கொடுக்கறதெல்லாம் நீ வாங்கிக்கணும். இது அப்பாவோட ஆர்டர். ஏ திருடி, என்ன சார் நீங்க கஸ்டமர் கிட்ட எப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஒரு புடவை வாங்க வக்கல்ல, உனக்குலாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? என்னாச்சு வெங்கட்? இந்த பொம்பளை புடவை திருடிட்டு போறா சார். சிசிடிவில பாத்துட்டு இப்பதான் ஹரி எனக்கு போன் பண்ணி சொன்னார் சார். இவர் சொல்றது உண்மையாமா? இல்ல சார், நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இவர் என் மேல அபாடமா பழி போடுறாரு. பேக் திறந்து காட்ட சொல்லுங்க சார், அப்புறம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். என்ன பிரச்சனைங்க? சார் வணக்கம் சார், நான் இந்த கடை ஓனர் சார். இந்த அம்மா புடவை திருடிட்டு தான் சொல்றாங்க சார். திருடின்னு குரல் கேட்டதுமே நான் ஒரு ரியாக்ஷனை தான் கவனிச்சேன். உன்னை யாரோ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி ஒரு செகண்ட் அப்படி ஷாக் ஆயிட்டல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு யாராவது சத்தம் போட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்களா? அப்படிதான் நானும் திரும்பி பார்த்தேன். உன் கணக்கு தான் அது வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு. நடிக்காதடி, இது அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. கையில ஷார்ப்பா ஏதாவது குத்துனா நம்மளே அறியாம கையை இழுத்துப்போம் பாத்தியா? அப்படிதான் இதுவும். திருடின்னு உன் சுயரூபத்தை சொல்லி கூப்பிட்டதும் உன்னையே மீறி நீ பயத்தை காமிச்சிட்ட. ஏய், நான் தான் அப்ப எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. உண்மையே எத்தனை தடவை சொன்னாலும் தப்பில்லடி. உன் ரியாக்ஷன் அப்படியே போட்டோ எடுக்காம நான் மிஸ் பண்ணிட்டேன். உன்னை கிரிமினல்னு நிரூபிக்க வேற எவிடன்ஸே தேவையில்லை. நீ கொடுத்த அந்த ஷாக் ரியாக்ஷனே போதும். குடி சீக்கிரம் வெங்கட் செக் பண்ணுங்க. இதான் சார். என்னமா அது? போமா, எடுத்துட்டு போமா. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. கிளம்பு. சார், என்ன இந்த பொம்பளை சும்மா விட்டீங்க? இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஒரு 6 மாசம் தூக்கி உள்ள வைக்கணும் சார். இந்த லேடியை பார்த்தா ரெகுலரா திருடுற மாதிரி தெரியல சார். ஏதோ அவசர தேவைக்காக இப்படி செஞ்சிருப்பாங்க. அதான் வார்னிங் மட்டும் போதுன்னு விட்டுட்டேன். சார், நீங்க எல்லாம் இப்படி பரிதாபப்பட்டு விடுறதுனால தான் அவங்க எல்லாம் இதுவே பர்மனன்ட் தொழிலா பண்றாங்க.
ஒரு தடவையோ 10 தடவையோ தப்பு தப்பு தானே, அதுக்கான தண்டனையை கொடுத்தாகணும்ல. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருந்தா அவளை லாக்அப்ல வச்சு வெளுத்திருப்பேன். நீங்க பாட்டுக்கு அனாவசியமா அவளை அனுப்பிச்சு விட்டீங்களே. பரவாயில்ல விடுங்க சார், உங்க சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்களா சார்? நீங்க போய் பாருங்க சார், நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த லேடிக்கு என்னப்பா கேடு? கை கால நல்லதானே இருக்கு. கூலி வேலை, சித்தாள் வேலை, வீட்டு வேலைன்னு வெளியில 1000 வேலை இருக்கு. ஏதோ ஒரு வேலையை செஞ்சு நேர் வழியில சம்பாதிக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஏன்பா இப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க? புத்தி தப்பா இருந்தா இப்படிதாம்மா யோசிக்க தோணும். சில பேர் குடும்ப கஷ்டத்தால தப்பான வழிக்கு வந்துருவாங்க. கஷ்டத்தை ஒரு காரணமா சொன்னா என்னால அதை ஏத்துக்கல முடியாதுப்பா. உங்க துணை இல்லாம நாங்களும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம்ப்பா. ஆனா ஒரு நாள் கூட அடுத்தவங்களை அடிச்சு பொழைக்கணும்னு நினைச்சதே இல்லப்பா. ஒருவேளை சாப்பாடா இருந்தாலும் அது நம்ம உழைப்பால வந்ததா இருக்கணுங்கிறதுல நாங்க ரொம்ப உறுதியா இருந்தோம்ப்பா. மேடே, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனசு தடுமாறாம இருக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என் பொண்ணுங்கெல்லாம் அப்படி இருக்காங்கன்னு பாக்குறப்ப எவ்வளவு பெருமையாவும் சந்தோஷமா இருக்குமா. இதுக்கெல்லாம் நான் சுசீலாவுக்கு தான்மா நன்றி சொல்லணும். அப்பங்கிற உறவே இல்லைனாலும் அவ உங்களை தங்கம்மா தான் வளர்த்திருக்கால. இவன் ஓவரா நடிக்கிறா. அத உண்மைன்னு நம்பி அப்பாவும் ஓவரா ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. பெருசா எதுவும் நடக்கிறதுக்குள்ள அப்பாவுக்கு இவளை பத்தி புரிய வைக்கணும்.